சக்தி கொடு என்கிற ஒரு பாடல் தமிழ் சினிமாவில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். இந்த சக்தி சம்பந்தமாக நிறைய பாடல்கள் நாம் கேட்டிருக்கக்கூடும். எனவே சக்தி என்பது மனிதர்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. இந்த சக்தியை 2 வகையாக அறிஞர்கள் பிரிக்கிறார்கள். ஒன்று அகம் சார்ந்த சக்தி, மற்றொன்று புறம் சார்ந்த சக்தி. அகம் சார்ந்த சக்தி என்பது எதை குறிக்கிறது என்று கேட்டால், நோய் எதிர்ப்பு சக்தியை குறிப்பதாக சொல்லுகிறார்கள். நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுகிற பொழுதுதான் உங்களுடைய மனம் ஒரு திடகாத்திரமாக இருக்கும், நீங்களும் திடகாத்திரமாக இருப்பீர்கள். அகம் சார்ந்த சக்தி என்பது பொருளாதார சக்தியாக இருக்க வேண்டும், அறிவு தெளிவோட சக்தியாக இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் நீங்கள் தகவமைத்துக் கொள்ளுகிற பொழுது, இரண்டையும் நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளுகிற பொழுதுதான் உங்களுக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியும். இந்த அறிவும் உங்களுடைய செல்வமும் சேர்ந்திருக்கிற பொழுதுதான் உங்களால் உண்மையான சக்தியை பெற முடியும். எனவே உள் சக்தியும் தேவை, வெளி சக்தியும் தேவை. சக்தி என்பது இரண்டும் தேவை. அந்த இரண்டையும் நீங்கள் பெறுவதும் அவசியம்.